வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க எல்லாருக்கும் ஷைனி நியூ இயர் வாழ்த்துக்கள். ஆமாம், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள். இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. வரப்போற 2026 உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம், செல்வம், அப்புறம் பெரிய வெற்றிகளை கொண்டு வரணும்னு வாழ்த்துறோம். சரி, முதல்ல சந்தையில அதிகம் பேசப்படுற, அதாவது ஹை பஸ் இருக்கிற 2 பங்குகளை பார்க்கலாம். ஒன்னு, ஒரு பெரிய டேக் ஓவர் செய்தியால பரபரப்பா இருக்கு. இன்னொன்று எலக்ட்ரிக் வாகன உலகத்தோட சம்பந்தப்பட்டது. முதல்ல காஸ்ட்ரால் இந்தியா. டிசம்பர் கடைசியில பார்த்தா இந்த பங்கோட வால்யூம் திடீர்னு பயங்கரமா ஏறி இருக்கு. ஆமா, ரொம்பவே. இப்போ விலை ஒரு 193 ரூபாய் 194 ரூபாய் ரேஞ்சில இருக்கு. இதுல பெரிய நியூஸ் என்னன்னா, ஒரு கம்பெனி 26% பங்குகளை வாங்க ஒரு ஓபன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இந்த ஓபன் ஆஃபர்னா என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஓபன் ஆஃபர்ங்கிறது ஒண்ணும் இல்ல, சந்தையில இருக்கிற மத்த பங்குதாரர்களே உங்ககிட்ட இருக்கிற பங்குகளை ஒரு பங்குக்கு 194 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொதுவான அழைப்பு விடுக்கிறது தான். பிபி குழுமத்துக்கிட்ட இருந்து ஒரு புது ஆள் இந்த கம்பெனியை வாங்க முயற்சி பண்றதோட மொதப்படிதான் இது. அப்படியா? ஆனா எதுக்காக இப்போ திடீர்னு காஸ்ட்ரால் மேல இவ்ளோ ஆர்வம்? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. காஸ்ட்ராலோட PE ரேஷியோ, அதாவது அதோட விலைக்கும் வருமானத்துக்கும் உள்ள விகிதம் வெறும் 19:20 தான். இது அதோட சக நிறுவனங்களோட ஒப்பிடும்போது ரொம்பவே கவர்ச்சிகரமான ஒரு வேல்யூவேஷன். அதனால ஒருத்தர் மொத்தமா வாங்குறதுல ஆச்சரியம் இல்ல. அப்போ பங்கோட விலையில ஒரு டேக் ஓவர் பிரீமியம் சேரும்னு எதிர்பார்க்கறாங்களா? சரியா சொன்னீங்க. அதான் இந்த திடீர் பரபரப்புக்கு காரணம். அப்போ இந்த புது வாங்குபவர் ஒரு நல்ல டீல பாக்குறாருன்னு சொல்லலாம். சரி, அடுத்த பரபரப்பான பங்குக்கு போவோம். சோனா BLW பிரசிஷன் ஃபோர்ஜிங்ஸ், சோனா காம்ஸ். ஆமா, EV செக்டார்ல. ஆமா, இது EV உலகத்தோட சிலப்புல மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் சுமார் 35-40% விலை குறைஞ்சிருக்கு. ஏன்? இதுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்னு, பொதுவா ஆட்டோமொபைல் துறையில ஒரு மந்தநிலை. சரி. ரெண்டாவது, உலக அளவுல EVக்கு மாறுற வேகம் கொஞ்சம் குறையுமோங்கிற ஒரு கவலை. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திருப்பம். நவம்பர் 2025ல அவங்க ரேர் எர்த் மேக்னெட் தயாரிக்க போறதா அறிவிச்சாங்க. ரேர் எர்த் மேக்னெட், அதுக்கும் EVக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் EV மோட்டார்களோட இடையம் மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். இந்த அறிவிப்புக்கு பிறகுதான் முதலீட்டாளர்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஓ, அப்போ அதோட எதிர்காலமே EV பாகங்களை சார்ந்துதான் இருக்கு. கரெக்ட். அதனாலதான் யூனோ மிண்டா இல்ல எண்டூரன்ஸ் மாதிரி மத்த ஆட்டோ பாகங்கள் செய்யற கம்பெனிகளை விட இதுக்கு அதிக பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்கறாங்க. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா செப்டம்பர் காலாண்டு டேட்டாவை பார்த்தா FIIகள், அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 6% பங்குகளை வித்திருக்காங்க. ஆமா. ஆனா அதே சமயம் நம்ம DAIகள், உள்நாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் சுமார் 5.5% பங்குகளை வாங்கியிருக்காங்க. இதுதான் சந்தையோட அழகு. FIIகள் பெரும்பாலும் உலகளாவிய போக்கை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஷார்ட் டர்ம் வியூ. சரி. ஆனா DAIகள், நம்ம உள்நாட்டு நிறுவனங்கள், இந்தியாவோட நீண்ட கால EV கதையில அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க இத ஒரு விலை குறைஞ்ச வாய்ப்பா பாக்குறாங்க. அப்போ இது ஷார்ட் டர்ம் குளோபல் வியூ வெர்சஸ் லாங் டர்ம் டொமெஸ்டிக் வியூ மாதிரி ஒரு போட்டி. அதேதான். சரி, இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் தினமும் செய்தியில அடிபடுது. ஆனா உண்மையான புதையல் சில சமயம் யாருமே பேசாத அமைதியான இடங்கள்ல தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சில பங்குகளை பார்க்கலாமா? பரபரப்பு இல்லாத ஆனா அடிப்படையில ரொம்ப வலுவா இருக்கிற பங்குகளை தேடுறது ஒரு தனிக்கலை. அந்த மாதிரி ஒண்ணுதான் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, GICRE. ஒரு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம். கேட்கவே கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கே, இதுல என்ன பெரிய விஷயம்? இது ஒரு கிளாசிக் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. இதோட PE ரேஷியோ வெறும் 7-8 தான். ஆமா, தனியார் காப்பீட்டு நிறுவனங்களோட PE 40-15 இருக்கும்போது இது எவ்வளவு மலிவா இருக்குன்னு பாருங்க. அரசாங்கம் சுமார் 80-85% பங்குகளை வச்சிருக்கு. ஆனா அரசாங்க நிறுவனம்னா மெதுவா செயல்படும், முடிவுகள் எடுக்க தாமதமாகும்னு ஒரு பேச்சு இருக்கே. ஒருவேளை அதனாலதான் விலை இவ்வளவு குறைவா இருக்கும். நிச்சயமா, அது ஒரு முக்கியமான ரிஸ்க். செயல்திறன் ஒரு கேள்விக்குறிதான். ஆனா இப்போ நிறுவனம் பிரீமியம் வளர்ச்சியில கவனம் செலுத்த போறதா சொல்லியிருக்காங்க. டிவிடெண்டும் கொடுக்கறாங்க. சோ இங்க பந்தயம் என்னன்னா, இந்த நிறுவனம் கொஞ்சம் திறமையா செயல்பட ஆரம்பிச்சாலே போதும், சந்தை அதோட மதிப்பீட்டை மாத்தி எழுதும். அந்த ரீரேட்டிங் நடந்தா முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கலாம். அப்போ இது பொறுமைசாலிகளுக்கு ஏற்ற ஒரு முதலீடு. ஆமாம். அருமை. இதே மாதிரி இன்னொரு அமைதியான பங்கு மருத்துவமனை துறையிலிருந்து ஷால்பி லிமிடெட். இதுல என்னோட கண்ணை உறுத்தின ஒரு விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங். நிறுவனர்கள் கிட்ட 74.3% பங்குகள் இருக்கு. இது ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, இது ஒரு பெரிய நேர்மறையான விஷயம். இத ஸ்கின் இன் தி கேம்னு சொல்வாங்க.
அதாவது கம்பெனியை நடத்துறவங்களே அதுல பெரிய பங்குதாரரா இருக்கிறது. கரெக்ட். அந்த கப்பல் மூழ்கினா முதல்ல நஷ்டமடைய போறது அவங்களா தான் இருக்கும். இது நிர்வாகத்தோட நோக்கங்களை மத்த பங்குதாரர்களோட நோக்கங்களோட இணைக்குது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதுல ஒரு எதிர்மறையான பக்கமும் இருக்கு. ஒருவேளை அவங்க திடீர்னு ஒரு 2% பங்குகளை வித்தா கூட பங்கு விலை பெரிய சரிவை சந்திக்குமே. நல்ல பாயிண்ட். அது ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க். ஆனா அவங்க தொடர்ந்து நிறுவனத்தை வளர்க்கறதுல தான் கவனம் செலுத்துறாங்க. அப்போலோ, ஃபோர்டிஸ் மாதிரி பெரிய மருத்துவமனைகளை விட இதோட வேல்யூவேஷன் குறைவு. அதனால இது ஒரு திடீர் பணக்காரனாக்குற பங்கு இல்லைனாலும் ஒரு நிலையான பாதுகாப்பு அரண் மாதிரி ஒரு முதலீடா பார்க்கப்படுது. ஓகே, நாம பரபரப்பான பங்குகளை பார்த்தோம், அமைதியான மதிப்புள்ள பங்குகளையும் பார்த்தோம். இப்ப கொஞ்சம் விறுவிறுப்பான பகுதிக்கு வருவோம். வளர்ச்சி பாதையில இருக்கிற சில நிறுவனங்கள். முதல்ல கேசால்ஸ் இந்தியா லிமிடெட், ஒரு சின்ன ஐடி நிறுவனம். ஆமா, இது ஒரு ஸ்மால் கேப். இதுல கவனிக்க வேண்டியது இதோட சமீபத்திய காலாண்டு முடிவுகள். வருவாய் போன வருஷத்தை விட 14% அதிகரிச்சிருக்கு. ஓஹோ. சின்ன நிறுவனமா இருந்தாலும் தொடர்ந்து இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கறாங்க. PE ரேஷியோ 20ல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையில நிறுவனம் இருக்கிறத காட்டுது. அடுத்து இமுத்ரா. இது ஒரு வித்தியாசமான பிசினஸ். டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறாங்க. ஆமா, இது ஒரு அருமையான பிக்ஸ் அண்ட் ஷவல்ஸ் முதலீடு. பிக்ஸ் அண்ட் ஷவல்ஸ். அதாவது தங்கம் வெட்டுற போட்டியில தங்கம் யாருக்கு கிடைக்கும்னு தெரியாது, ஆனா மண்வெட்டி விக்கிறவனுக்கு நிச்சயம் வியாபாரம் உண்டு. அது மாதிரி உலகம் டிஜிட்டல் மயமாகும் போது எல்லாருக்கும் தேவைப்படுற டிஜிட்டல் கையொப்பம் மாதிரி சேவைகளை வழங்குற இமுத்ராக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. இதுல DIIகளோட முதலீடும் அதிகரிச்சுட்டே வருது. புரியுது. சரி, இந்த பகுதியில கடைசியா ஒரு டர்ன் அரவுண்ட் கதை எடில்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இதோட பங்கு விலை இப்ப 109 ரூபாய். ஆனா இந்த கடனை குறைக்கிறது, சொத்துக்களை விக்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கே. உங்க சந்தேகம் நியாயமானது. எடல்வைஸ் ஒரு சிக்கலான காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கு. கடன் சுமை அதிகமாச்சு. இப்போ அவங்க ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி தேவையில்லாத பகுதிகளை வித்து கடனை குறைச்சு ஒரு ஆரோக்கியமான நிறுவனமா மாற முயற்சி பண்றாங்க. அப்ப இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம் இல்லையா? மிக அதிகம். இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், FIIகள் சுமார் 19.6% பங்குகளை வச்சிருக்காங்க. அப்போ சில பெரிய முதலீட்டாளர்கள் இந்த டர்ன் அரவுண்ட் கதையை நம்புறாங்க. ஆமா. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் கடனை எவ்வளவு திறமையா குறைக்கிறாங்கிறது தான். சரி, நாம பாக்குற எல்லா கதைகளும் சந்தோஷமா முடியறதில்ல. சில சமயம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடங்களும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பங்கு தான் DCX சிஸ்டம்ஸ், DCX இந்தியா. ஆமா, பாதுகாப்பு, விண்வெளித்துறைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் செய்றாங்க. கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனை? இதோட பங்கு விலை ரொம்ப நிலையற்றதா இருக்கு. ஆனா அது கூட பரவாயில்ல. இதுல மிக முக்கியமான கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, பெரிய நிறுவன முதலீட்டாளர்களோட பங்களிப்பு. FII வெறும் 1.5%, DII சுமார் 3.2% தான் வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பார்ட்டிக்கு போற மாதிரி, அங்க முக்கியமான விருந்தாளிங்க யாருமே வரலன்னா நம்ம தப்பான பார்ட்டிக்கு வந்துட்டோமோன்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? அது மாதிரிதான். அருமையா சொன்னீங்க. அதுதான் சரியான ஒப்பீட்டு. பெரிய அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்கள் ஒரு பங்கில் ஆர்வம் காட்டலனா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். நாம யோசிக்கணும். ஆமா, அதனால இது மாதிரி பங்குகள்ல முதலீடு செய்யும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நாம பார்த்தத ஒரு தடவை சுருக்கமா சொல்லணும்னா, வெறும் பங்குகளை பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை பார்த்தோம். ஆமா, காஸ்ட்ரோல்ல ஒரு டேக் ஓவர் கதை, சோனா BLWல ஒரு நீண்ட கால EV பந்தயம், GICRல ஒரு மறைஞ்சிருக்கிற மதிப்பு தேடல், எடல்வைஸ்ல ஒரு ரிஸ்கான டர்ன் அரவுண்ட் முயற்சி. ஆமா, கடைசியா DCX சிஸ்டம்ஸ்ல ஒரு எச்சரிக்கை மணி. ஆமா. இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டுறது மூலமா எங்க முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இந்த கலந்துரையாடல் முழுக்க முழுக்க கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. இதுல நாங்க சொன்னது எதுவும் பங்குகளை வாங்கவோ விற்கவோ பண்றதுக்கான பரிந்துரை இல்ல. ஆமா, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம். மீண்டும் சந்திப்போம்.